இவர் ரொம்ப ஈஸியா சொல்லிட்டாரு. நான் எத்தனை நாள் தூக்கம் இல்லாம இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ரியலி அட்மையர். இது வந்து கத்தி மேல நடந்தாரு. இல்ல அவர்கிட்ட பிஃபோர் தி இன்டர்வியூ. ஆனா இதை நான் சொல்றேன்ல, வெளியில் பாக்குறவங்களுக்கு என்ன பெரிய விஷயம் பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். பட் ஆர்டிஸ்டிக் ப்ராசஸ்ல என்ன நான் டைரக்ட் பண்ணும்போது சரி, சில சீன்ஸ்லாம் ஏன் ஒர்க் ஆகுங்கிறது அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம் ரொம்ப இன்விசிபிளான இடம், டேஞ்சிபிள் கிடையாது. அது மாதிரி சார் ஆக்ட் பண்றதுல அந்த ரோலை கிராக் பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப இன்விசிபிளான இடம். ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சாதாரண தெரியும், ஆனா பண்ணும்போது ஆபத்துக்குள்ள அவர் தானே சத்திக்கணும். நான் திருப்பி சொன்னேன் சார், இது ரொம்ப டேஞ்சரான ஒர்க் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது என்ன இதே எல்லாரும் பயப்படுறாங்க, யார்கிட்ட போனாலும் பயப்படுறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். வாங்க உட்காந்து பேசுவோம்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர்டட் டுகெதர். அது ரொம்ப ஒரு அருமையான சொன்னார்ல அவர் சில விஷயங்களை அவர் வந்து வார்த்தைகளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பட்டு நமக்கு புதுசா ஒரு விஷயம் புரியும். இப்போ ஒன்று சொன்னார் இல்லையா, ஒரு இன்விசிபிளான இடம்னு. ஏன்னா இது சரியான இடம் அப்படின்னு நம்ம முடிவு பண்றது நம்ம யாரும் ரியலைஸ் பண்ணவே மாட்டோம், ஆனா அது நிகழ்ந்துகிட்டு இருக்கும்.